guys, welcome to the Catch Creators. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்துட்டு 10 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்ற क्वेश्चन ஒரு சில பேருக்கு முன்னாடிலாம் வந்துட்டு இருக்கும். நிறைய பேர் கிட்ட கேட்டிருப்பீங்க, ஆன்சர் கிடைச்சிருக்காரு. அதே மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரிலாம் வண்டிகள்லாம் இருக்கும், அவங்க நடந்து போவாங்க, அப்படி இப்படிலாம் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. ஆனா அதுக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் வந்துட்டு என்னைக்குமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கான ஆன்சர் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஆதிச்சநல்லூர் அதை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு கன்னியாகுமரி பக்கத்துல தான் இருக்கு. அப்பெல்லாம் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய கேட்பாங்க, இது வெள்ளைக்காரங்களும் ஏன் இங்க வராங்க. இப்பெல்லாம் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ஸ்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனா பிஆர் அந்த மாதிரிதான் வந்துட்டு நம்ம ஊர்ல இருப்பாங்க. அப்ப வந்துட்டு அந்த ஊர்ல நான் எப்ப சொல்றேன்னா, இந்த 10 தலைமுறைக்கு முன்னாடி அப்ப வந்துட்டு இந்த மற்ற நாட்டுக்காரங்களோட வரிகள் வந்துட்டு அங்க இருந்தது. அதே மாதிரி இப்போ நம்ம சென்னை வந்துட்டு 400 வருஷம் பழசு. இப்போ மதுரை வந்துட்டு 2600 வருஷம் பழசு. இந்த ஊர் வந்துட்டு எவ்வளவு பழசு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேருக்கு நினைப்பீங்க. இதை நாங்க 10 தலைமுறை முன்னாடி இருந்ததை நாங்க தெரிஞ்சுக்கணுமா, இதை தெரிஞ்சுக்கணுமான்றீங்களா? இப்போ 10 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்ற எக்ஸாம்பிளே இதை வச்சுதான் நான் சொல்ல போறேன். இது 3000 வருஷம் பழைய ஒரு ஊர். இன்னைக்கு அந்த ஊரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆதிச்சநல்லூருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலயே வந்துட்டு கொர்க்கைன்னு ஒரு இடம் இருக்கு. இந்த அதே மாதிரி இந்த தாமிரபரணி ஆறு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு ஆதிச்சநல்லூர். ஆனா என்ன, இவ்வளவு வருஷம் ஆகியும் அந்த ஊர் பேர் வந்துட்டு ஆதிச்சநல்லூர் கொர்க்கை தான் இருக்கு. அந்த கொர்க்கையை நான் ஏன் வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸா சொல்றேன்னா, அவங்க வந்துட்டு ஒரு போர்ட், அதாவது எப்படி சொல்றதுன்னா, மன்னருக்கெல்லாம் வந்துட்டு எப்படி இந்த பூம்புகார் வந்துட்டு ரொம்பவே முக்கியமோ அந்த மாதிரி இந்த போர்ட்டும் வந்துட்டு ரொம்பவே முக்கியம், இந்த கொர்க்கைன்ற போர்ட். ஏன்னா ஒரு நாடு எங்கன்னா ஒரு ஊர் எதுனா இருக்குன்னா அங்க வந்துட்டு ஒரு போர்ட் இருந்தா அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகம் வளர்ந்து அந்த ஊர் கொஞ்சம் வந்துட்டு நல்லா வளரும். இதுதான் வந்துட்டு, அதாவது இந்த ஏற்றுமதி இறக்குமதி நடக்கிற இடம் அதுக்கு பக்கத்துல இருந்தா மட்டும்தான் அந்த நாடும் சரி அந்த ஊரும் சரி கொஞ்சம் அந்த நாகரிகமா வந்துட்டு பரவி கொஞ்சம் நல்லா வளரும். அதே மாதிரி 1876ல மிஸ்டர் எஸ் ஜாக்வார் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு, அவர் ஜெர்மனிஸ்ட். அவர் வந்துட்டு இந்த மியூசியம்லாம் வைக்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கலெக்டர். அவர் வந்துட்டு இந்த ஆதிச்சநல்லூருக்கு வந்துட்டு எப்போ 1876ல வந்திருக்காரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 150 வருஷம் கிட்டக்க ஆயிடுச்சு. அப்ப போயிட்டு இந்த பானைகள்லாம் வந்துட்டு அங்க வச்சிருந்தது அவங்க மண்ணுல. நிறைய பேர் கிட்ட கேட்டிருக்காங்க, இது எதுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு. அது எங்க பாரம்பரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்துட்டு அவங்க யூஸே பண்றது இல்லை, முக்கியமா அதை கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் பார்ட்ஸ், அதாவது இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஜெர்மனிஸ்ட் இருக்காரு அவரோட ஊர்ல போயிட்டு மியூசியம்ல வச்சிடுறாரு. அதுக்கு அடுத்து 1899 1905 அப்போ அலெக்சாண்டர் ரே அப்படின்ற அவரும் வந்துட்டு இந்த எக்ஸிபிஷன்ஸ் அந்த மாதிரியான இடத்துலாம் வந்துட்டு ஒர்க் பண்றவர் தான், இந்த மியூசியம் எல்லாம் ஒர்க் பண்றவர் தான். அவர் வந்துட்டு ஏடா இது ரொம்ப வருஷமா இந்த பானை இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானையை எடுத்து அதுக்குள்ள, ஏன்னா அப்போ வந்துட்டு எடுக்கும் போது இது வந்துட்டு எங்க ஊர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், இதெல்லாம் நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிதான் ஜாக்வார் வந்துட்டு எடுத்துட்டு வந்தாரு. இப்ப இவர் வந்துட்டு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு லேப்ல வச்சு எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ணலான்னு பண்ணியிருக்காரு. என்ன கிடைச்சிருக்கும் நீங்க நினைப்பீங்க, என்ன மண்ணு கிடைச்சிருக்கும், இல்லைன்னா வேற என்ன திங்ஸ் ஏன்னா வேற என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு. ஆனா என்ன, ஒரு விலை வாய்ந்த பொருள்லாம் கூட உள்ள இருந்தது, கோல்டு காப்பரு. அதுக்கு அடுத்து மனுஷங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னா நம்ம ஊர்லலாம் எப்படின்னா கொண்டு போய் எரிச்சிரும் இல்லைன்னா புதைச்சிரும் இப்போ. ஆனா என்ன, அப்பெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது போல. ஆதிச்சநல்லூர்ல யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அந்த பாட்டுக்குள்ளேயே வச்சு அவங்க வந்துட்டு இந்த மர்மேடை வந்துட்டு தெரியும்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபார்மேஷன் பண்ணி அப்படியே இந்த மண்ணுக்குள்ள வந்துட்டு புதைச்சிடுறாங்க. இந்த மலை அந்த தண்ணி அது எல்லாமே அதுக்குள்ள போயிடுது. அதே மாதிரி அதர் நாட் ஸ்டேட், இப்ப வந்துட்டு வேற வேற நாட்டுல இருந்தெல்லாம் வந்து அங்க வாழ்ந்து அவங்க இறந்து போய், அதாவது அவங்க கல்ச்சர் வேற இவங்களோட கல்ச்சரும் வேற. அங்க யார வேணாலும் இருங்க, பட் எங்களோட கல்ச்சருக்கு வந்துட்டு நாங்க மரியாதை கொடுக்குற மாதிரி நீங்க எங்க ஆளுங்கெல்லாம் இருந்துட்டு போற மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களோட கல்ச்சர்லயே பானைக்குள்ள வச்சு புதைச்சிட்டாங்க. இதுதான் வந்துட்டு
இந்த இது உள்ள இருந்து நிறைய காப்பர்ஸும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஆதிச்சநல்லூர்ல வந்துட்டு நிறைய காப்பர்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப அந்த பார்க்ஸ் எல்லாம் எடுத்தாங்கல்ல, அந்த இடத்துல நிறைய அந்த இடத்துல வந்து மைனிங் பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்த இந்த 1876 அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு மைனிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சில பானையில இந்த தங்கம் அதெல்லாம் இருந்திருக்கு, ஒரு சில பானையில இந்த மனிதர்களோட உடம்பு ஸ்கல்லு இதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ என்னன்னா இதுக்குள்ளலாம் வந்துட்டு இந்த பானைகளுக்குள்ளலாம் வந்துட்டு ஒரு சிலதுல இருக்கு, ஒரு சிலது இல்லை. இப்ப என்னன்னா அந்த இருக்கிற நகை அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ள மனிதர்களை வந்துட்டு இறந்து போனவங்களை வச்சு அப்படியே வந்துட்டு அவங்க மூடிட்டாங்களோ அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மை வந்துட்டு இதுதான். அப்போ வந்துட்டு மைனிங் பண்ணாங்கன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் பண்ணணும்னு சொல்றாங்க. 50% தான் வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு அங்க இருக்கிற எப்படி சொல்றது அந்த பானைக்குள்ளலாம் வந்துட்டு இந்த ஸ்கல்லுலாம் இருந்ததுன்னு சொன்னல, அந்த ஸ்கல்லுல இப்போ கண்ணுக்குன்னு வந்துட்டு ஸ்கல்லுல எங்க குழி இருக்கும், இந்த 2 இடத்துல. ஆனா என்ன அவங்களுக்கு வந்துட்டு இங்க நெத்தியில வந்துட்டு ஒரு குழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேற கடவுளுக்குலாம் வேற நெற்றி கண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க, சிவனுக்கு வேற 3வது கண்ணு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க, கடவுள் வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அது வந்துட்டு முக்கியமான ரீசன் கிடையாது. அதாவது பாக்ஸ் பஃபி டியூமர் அப்படின்ற ஒரு நோய் மாதிரி. அதாவது இப்போ அவங்களுக்குலாம் அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த தலையில நல்லா வீங்கி இருக்கும், பல்ஜா இருக்கும். அது வந்துட்டு உள்ள ஸ்ப்ரெட் ஆகி அது நல்லா தேஞ்சு என்ன ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு அதை அந்த பானைக்குள்ள வைக்கும் போது அதுக்குள்ள தண்ணி போய் மண்ணு போய் அப்படியே அரைச்சு அந்த இடம் நல்லா ஹோல் வந்துட்டு வந்துருச்சு. இப்போ இதை வச்சுலாம் வந்துட்டு ஒரு சில பேர் ஆராய்ச்சியாளர் பத்தி போட்டாங்கன்னா இதை வந்துட்டு மெயினா பேசுறாங்க. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு நெற்றி கண்ணு இருந்தது, அவங்க ஏலியன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்ப இருந்தாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் வச்சுலாம் பேசுறாங்க. ஆனா என்ன அது வந்துட்டு ஒரு மெடிக்கல் இஷ்யூ. இதை வந்துட்டு இது கடவுள் வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்துட்டு ஒரு சிம்பிள் மெடிக்கல் இஷ்யூ. இது வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க, அவங்க உள்ளர இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கும் வந்துட்டு அந்த பாக்ஸ் பஃபி டியூமர் இருந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டு ஆட்களுக்கும் இப்போ இருக்கான்னு கேட்டீங்கன்னா 10% தான் சான்ஸ். இப்ப வந்துட்டு அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு இந்த பானைக்குள்ள வச்சு அடைக்கிறதுக்கு பேர் வந்துட்டு முதுமக்கள் தாலி அப்படின்னு அப்ப வந்துட்டு பேர் இருந்தது. இன்னமும் 3000 years கழிச்சும் அது பேர் வந்துட்டு முதுமக்கள் தாலின்னு தான் வந்துட்டு சொல்றாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு அதே வார்த்தை தான் யூஸ் பண்றோம். இப்போ அந்த காலத்துலலாம் வந்துட்டு காப்பரா இருக்கட்டும் மெட்டலா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அந்த யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஈரானியாஸ் அந்த மாதிரியான நாடுகள் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைப்பீங்க. ஆனா என்ன இவங்க வந்துட்டு இந்த காப்பரே வந்துட்டு அந்த இடத்துல நிறைய மைனிங் பண்ணி எடுக்கிற மாதிரி அவ்வளவு அதிகமா இருந்திருக்கு. அப்ப அவங்க எவ்வளவு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஸ்குவாடு எப்படி சொல்றது ஒரு கட்டான மாதிரி இருக்கு, அது வந்துட்டு இந்த சைடு பிடிச்சாலும் குத்தும், எல்லா சைடும் பிடிச்சாலுமே வந்துட்டு குத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த காலத்துல மேக் பண்ணியிருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் திங்ஸா இருக்கட்டும், இந்த போருக்கு போகும்போது இந்த யூஸ் பண்ற இந்த ஸ்குவாடு இது எல்லாமே வந்துட்டு மெட்டல்லையும் காப்பர்லையும் தான் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த காலத்துல வந்துட்டு இந்த ஆங்கர் இப்ப சொல்றோம்ல ஆங்கர், அப்ப வந்துட்டு இந்த கப்பல்லாம் இருக்கும்ல, அந்த கப்பலுக்கு வந்துட்டு கீழே நங்கரம் வந்துட்டு முழுசா இரும்புல பெருசா அவ்வளவு பெருசா செஞ்சிருக்காங்க. அதுவும் வந்துட்டு அந்த மண்ணுக்கடியில தான் இருந்திருக்கு. அவ்வளோ பெருசா அந்த காலத்துல. இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு கோல்டு மேக் பண்றதா இருக்கட்டும், கோல்டு காய்ச்சறதா இருக்கட்டும், எவ்வளவு மில்லி டிகிரியில வந்துட்டு நம்ம அதை காய்ச்சணும், என்னென்ன சேஃப்டி திங்ஸ்லாம் நம்ம போட்டுக்கணும், எப்படி அதை காய்ச்சி நம்ம செதுக்கணும் அப்படின்லாம் சொல்றோம்ல, எல்லாத்தையும் கத்துக்கிறாங்கல்ல. அந்த காலத்திலேயே மக்களுக்கு ஆதிச்சநல்லூர்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த காலத்துல வந்துட்டு இந்த காப்பர் பேங்கிள்ஸ் வந்துட்டு இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு வேர் பண்ணியிருக்காங்க. அதுல செம்ம டீடைலைசேஷனா வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த எஜுகேஷன்லாம் வந்துட்டு போடுவாங்கல்ல, இந்த வளையல் பெருசா அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதுல வந்துட்டு டேர்ட்டில், அதே மாதிரி யானை, இந்த முயல், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த உயிர உள்ள
வாய் இல்லாத ஜீவன்கள்லாம் இருக்கும்ல, அந்த இது எல்லாமே வந்துட்டு அந்த வளையல்ல வந்துட்டு வச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே வந்துட்டு எவ்வளோ மில்லி டிகிரில வந்துட்டு ஹீட் பண்ணா இது இந்த மாதிரி ஆகும், எப்படி செதுக்கலாம் அப்படின்லாம் வந்துட்டு அவங்க அந்த காலத்திலே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது 10 தலைமுறைக்கு முன்னாடியே இந்த பேங்கிள் அதெல்லாம் வந்துட்டு எப்படி செதுக்குறது அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்துட்டு மண்ணுக்கடியில தான் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அந்த காலத்துல கீழே வந்துட்டு நங்கரும் கொக்கி, அதுக்கடுத்து இந்த ஸ்குவாடு, இந்த வளையல், இந்த பேங்கிள்ஸ், இது எல்லாமே, இந்த ஆர்னமெண்ட்ஸ், இது எல்லாமே கிடைச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு வந்துட்டு எவ்வளவு நாட்கள் ஆயிருக்கும், எப்படி லேர்ன் பண்ணிருப்பாங்கல்ல. இப்போ வந்துட்டு அந்த முதுமக்கள் தாலிலாம் வந்துட்டு எப்படி பாக்குறது, மியூசியம்லாம் வந்துட்டு வெளிநாட்டுல தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆதிச்சநல்லூர்லயே சின்னதா வந்துட்டு ஒரு மியூசியம் ஓபன் பண்ணியிருக்காங்க. மியூசியம்னா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கண்ணாடி டப்பாக்குள்ளலாம் வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி இதெல்லாம் லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு கீழே எழுதி அந்த மாதிரி ஏசி எல்லாம் போட்ட மாதிரிலாம் இருக்காது. ஒரு சின்ன கொட்டாயுள்ள அந்த தோண்டி மட்டும் வச்சிருப்பாங்க. உள்ளர முதுமக்கள் தாலிலாம் வந்துட்டு இப்படிதான் இருந்திருக்கு பாத்துக்காங்க, உள்ளர கையெல்லாம் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்களே வந்துட்டு கைட் பண்ணி சொல்றாங்க. ஆனா என்ன, அதுலயும் வந்துட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்குதான் செய்யுது. இந்த மழை பெஞ்சா தண்ணி அதுக்குள்ள ஊறிடுறது, அந்த தண்ணி எடுக்கிறதுக்கும் வந்துட்டு நிறைய கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு ஜாமனிஸ்ட் இல்லைன்னா வந்துட்டு வேற எதுனா ஒரு ஊர்ல இந்த மாதிரி முதுமக்கள் தாலி மாதிரி அவங்க ஊர்ல பாரம்பரியமா பண்ணி கிடைச்சதுன்னா இதை வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆக்குவாங்க. அரசியல், அதாவது இப்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு பொலிட்டீஷியன் பண்றதை விட ஒரு சராசரி மனிதன் வந்துட்டு அந்த இடத்துல இவ்வளோ இருந்திருக்கு, எங்களுக்கு வந்துட்டு நாங்க இவ்வளோ பண்ணியிருக்கோம், இந்தியா கிட்ட அப்படி என்ன இருக்குன்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசியிருப்பாங்க. ஆனா இந்தியா, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இது இருந்திருக்கு. யாருக்குமே வந்துட்டு இந்த ஆதிச்சநல்லூரை பத்தி 3000 இயர்ஸ் வந்துட்டு ஓல்டான ஒரு ஆதிச்சநல்லூரை பத்தி தெரியாது. அதே மாதிரி இந்த மாதிரி முதுமக்கள் தாலி இருக்கிறதும் தெரியாது. இந்த மாதிரி அவங்க பேங்கிள்ஸ், இந்த அதே மாதிரி கோல்டுலயும் வந்துட்டு அவங்க வளையல்லாம் வந்துட்டு வச்சிருந்திருக்காங்க. ஒரு சில கோல்டு வளையல்கள் மட்டும்தான் அங்க இருந்திருக்கு. இந்த பேங்கிள்ஸ், அதே மாதிரி இந்த கோல்டு வந்துட்டு எப்படி அதை மொத்தமா பண்றது, இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு 10 தலைமுறைக்கு முன்னாடியே கத்து வச்சிருக்காங்க. நம்ம வந்துட்டு அதை பத்தி பேச மாட்டேங்கிறோம். அதுதான் இங்க வந்து பிரச்சனையே. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன நியூஸை ஓபன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன்ல, அதுல வந்துட்டு இந்த தாலிஸ் எல்லாம் பெருசாலாம் இருக்காது. ஒரு சின்ன இடத்துல, அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு கன்னியாகுமரி அந்த மாதிரி ட்ரிப் எங்கன்னா போறீங்கன்னா நீங்க நாகேஸ்வரம் போயிட்டு அங்க சும்மா அந்த பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அது ரொம்ப எஜுகேஷனான ஒரு விஷயமும் அதே மாதிரி நல்லா இருக்கும். அந்த காலத்துல 10 தலைமுறைக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருந்திருக்காங்கன்றத பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த ஷீரடியில வந்துட்டு ஒரு பெரிய மியூசியம் வந்துட்டு எப்பயோ திறந்துருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா ஷீரடிக்கு கூட போய் பாருங்க. ஆனா முதுமக்கள் தாலி எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் அங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் ரேர் தான். அதே மாதிரி அங்க அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளவு பெருசா, அவ்வளவு அழகா, டிமாண்டா, அவ்வளவு நல்லா கட்டியிருக்காங்க. இதுவும் ஆதிச்சநல்லூர்ல ஒரு சின்ன கொட்டாய் போட்டு, அதாவது இந்த கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மழை வரக்கூடாதுன்னு ஒண்ணு இது வச்சிருப்பாங்க, மேல குடம் மாதிரி, அந்த மாதிரி வச்சு கீழே தோண்டி இதுதான் முதுமக்கள் தாலி அப்படின்னு நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. அதாவது இப்போ ஒருத்தருக்கு இந்த முதுமக்கள் தாலி, இந்த எஜுகேஷன்ஸ்லாம் நல்லா ரீட் பண்றவங்க, அதாவது நல்ல எஜுகேஷனான ஒரு ஆட்கள்லாம் போயிட்டு ஒரு பெரிய மியூசியம் இருந்தாதான் அங்க போயிட்டு இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி அதை பத்தி படிப்பாங்க. இப்ப இந்த ஆதிச்சநல்லூரை பத்தி நிறைய விஷயங்கள் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் படிக்கணும்னா கூட இப்ப வந்துட்டு எங்க போவாங்க, ஆதிச்சநல்லூர் போயிட்டு அங்க எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாங்களா? இப்போ இந்த அரசியல்வாதிங்க, அதாவது இந்த பொலிட்டீஷியன்ஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் இந்த டிமாண்ட் வச்சு கட்டி அந்த இடத்துல கொஞ்சம் மக்கள் வர மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஆனா என்ன, இந்த இடத்துல ரொம்ப லோ. இப்போ வந்துட்டு ஒருத்த பத்தி அவங்க ரீட் பண்றாங்க, எஜுகேஷன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நல்ல ஃபெசிலிட்டி வேணும். நான் இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு பெரிய மியூசியம் வந்துட்டு ஆதிச்சநல்லூர்ல வச்சு கட்டினா நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். அதே மாதிரி 10 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்றத பாக்குறதுக்கு என்ன மாதிரி ஒரு சில சின்ன பசங்க எல்லாம் போய் பாக்குறதுக்கு ஒரு சான்ஸும் கிடைக்கும்.
இப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் நான் எடுத்து பேசுறேன் இல்லையா, எனக்கே எப்படி சிரித்து போயிடுச்சு. ஏன்னா அந்த காலத்துல அந்த ஸ்குவாட்ல இருந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவ்வளவு சூப்பரா செதுக்கி அந்த காலத்துல எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ சில பேருக்குலாம் வந்துட்டு இந்த ஸ்குவாட அதெல்லாம் செய்யறதுக்கு வந்துட்டு இருக்காது. ஏன்னா இப்பெல்லாம் வந்துட்டு காலம் மாறிடுச்சு. இருந்து செய்யறதா இருந்தா கூட ஜப்பான், அதாவது அந்த இடத்துல இன்னமும் ஸ்குவாட் எல்லாம் வச்சு செஞ்சு ஆதி காலத்து கோயில்லாம் கூட நல்லா ரெனோவேஷன் பண்ணி அப்பெல்லாம் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு கூட காமிக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரி கிடையாது. நான் சொல்ல வருது என்னன்னா, ஒரு பெரிய மியூசியமா கட்டினா நிறைய பேருக்கு போய் லேர்ன் பண்ணுவாங்க. இதை வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு தெரியும், நீங்க தான் ஷேர் பண்ணணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதனா நான் பேசல மாத்தணும்னா கீழே கமெண்ட் சொல்லுங்க. பை, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.